இந்த தீர்த்தங்களுக்கு என்ன தன்மை அப்படின்னா, தண்ணீருக்கு வந்து ஞாபக சக்தி உண்டு, அறிவியல் ரீதியாகவே. இப்ப நான் பழைய படங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு முனிவர் வந்து கமண்டலத்தில வந்து தண்ணி வச்சிருப்பாரு. யாருக்காவது சாபம் குடுக்கணும், சாம விமோச்சனம் குடுக்கணும் அப்படின்னா, அந்த தண்ணிய அவர் கையில ஊத்தி மந்திரம் சொல்லி உங்க மேல தெளிச்சிடுவாரு. நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ பெரிய முனிவர், அவ்வளோ சக்தி இருக்கு. ஏன் இந்த தண்ணிய அவர் கேரி பண்ணணும்? அதற்கு ஒரு மந்திரம் போட்டு தான் தண்ணி வந்திருக்க போகுது. அதுக்கப்புறம் மந்திரத்த சொல்லி போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு மந்திரம் தான். இதுக்கு அத போகும் இடமெல்லாம் கேரி பண்ணிட்டு போகணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா, அது தீர்த்தம். ஒரு மந்திரம் சொல்லி தண்ணிய வர வைக்க முடியுமே தவிர, தீர்த்தத்த உங்களால வர வைக்க முடியாது. தீர்த்தம் வேணும் அப்டின்னா, நீங்க டைரக்ட்டா போயி எடுத்துட்டு தான் வரணும். ஏன் அப்டின்னா, மந்திரங்கள் சொல்லி, சொல்லி, சொல்லி அதனுடைய சக்தி ஏறிய ஒரு பொருள் தான் தண்ணீர் ஆகிய தீர்த்தம். தீர்த்தம் இதுக்கு முந்தின ஸ்டேஜ் தண்ணி. அது எப்ப கோயிலுக்குள்ள போய் மந்திரம் சொல்லி ஏறிருச்சு, இப்ப அது தீர்த்தம். இந்த தீர்த்தம் ஒரு சாப விமோச்சனத்தை குடுக்கும். மனிதர்களுடைய கால் தடமே படாத தண்ணீர்கள்னு இருக்கு. அந்த தண்ணீருக்கு வந்து இறைத்தன்மை அப்படிங்கிறது உண்டு. அது உங்க மேல படும்போது உங்களுடைய கர்மா கழியுது. இதனால தான் காசிக்கு போய் கர்மத்த கழிச்சுட்டு வாங்க அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க.